தமிழ்நாட்டில் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ள வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் முதல் கட்டமாக முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சமய மணிவண்ணனிடம் கேட்கலாம். சமய மணிவண்ணன், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் விரைவில் வீடுதோறும் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டமானது அமல்படுத்த உள்ளது. இந்த திட்டமானது முதற்கட்டமாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு சோதனை முறையில் அமல்படுத்தப்பட உள்ளது. அந்த நிலையில் தற்போது சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் அந்த நியாய விலைக் கடைக்கு எல்கைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் நியாய விலைக் கடை பணியாளர்கள் தற்போது இந்த வீடு தேடி ரேஷன் வழங்கும் திட்டத்தின் சோதனை முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக எல்லா ரேஷன் பொருட்களையுமே ஒரு வாகனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் வீடுகளுக்கே சென்று இந்த ரேஷன் பொருட்களை அங்கு உள்ள முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் அளித்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது கண்டு வருகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2.25 கோடி ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கும் மக்கள் உள்ளனர். இந்த ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கும் மக்கள் அவர்கள் அனைவரும் நேரடியாக ரேஷன் கடைகளுக்கு சென்று தங்கள் விரல் ரேகையை பதிவு செய்த பிறகுதான் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் விதிவிலக்காக முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் அவர்களுக்கு உதவியாக உள்ள ஒரு நபர் ரேஷன் பொருட்களை வழங்கி வரலாம். தற்போது அந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களின் வீடுகளுக்கே இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டமானது விரைவில் தமிழ்நாடு அரசால் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் முதற்கட்ட சோதனை முயற்சியாக தற்போது சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் இந்த ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று அளிக்கும் திட்டத்தின் மூலம் தற்போது ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தற்போது நம்மிடையே ரேஷன் கடை அதிகாரி ஒருவர் உள்ளார். அவரிடம் இது குறித்து தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம், வணக்கம் மேடம். இந்த பொருட்கள் எப்படி வழங்கப்படுது மேடம்? எப்படி அடையாளம் காண்றோம் மேடம் அவங்கள? அதாவது 71 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு போய் ரேஷன் பொருளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பணியாளர்களை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? எப்படி அவங்களோட பெயர் விவரங்கள்லாம் எப்படி இருக்குமே? 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க லிஸ்ட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க. அவங்கள டோர் டு டோர் போயிட்டு நம்ம அவங்க வீட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இதற்கு முன்னாடி 70 வயசுக்கு உள்ளவங்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு உதவியாக ஒரு நபர் ரேஷன் பொருட்களை வாங்கி செல்லலாம். தற்போது அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கும்போது எந்தெந்த நாட்களில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும்? இல்லை வாரம் பைலட் ப்ரோக்ராமாக தான் பண்ணுறோம். இன்றைக்கி பண்ணுறோம். இன்னைக்குள்ளே முடிக்கிறது தான் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். இது பைலட் ப்ரோக்ராம் தான். இதோட சக்ஸஸ் பார்த்துட்டு தான் பண்ணுவோம். தொடர்ந்து என்னென்ன பொருட்கள் மேடம் இன்றைக்கி அவங்களுக்கு நேரடியாக வழங்கும் பயிற்சியாற்ற முறையில் என்னென்ன பொருட்கள் நேரடியாக வழங்கும்? அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, பாமாயில் எல்லாமே அவங்களுக்கு எலிஜிபிள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தகுதியுள்ள பொருள் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்றோம். நிச்சயமாக தொடர்ந்து அந்த முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தகுதிக்குள் அவங்க அட்டைக்கு என்னென்ன பொருட்கள் வழங்க தகுதி உள்ளதோ அனைத்து பொருட்களுமே அவர்களின் இல்லங்களுக்கே சென்று நேரடியாக வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் இதற்கு முன்பாக முதியோர்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், இல்லத்திற்கு அவர்கள் ரேஷன் கடைகளுக்கு செல்லும் போது அவர்களுக்கு உதவியாக ஒரு நபர் சென்று தான் ரேஷன் பொருட்களை வாங்கி வருவது வழக்கம். தற்போது அவர்களுக்கு பதிலாக அவர்கள் இல்லத்திற்கே சென்று முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் நேரடியாகவே அவர்களிடம் இந்த ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இந்த சோதனை முயற்சியானது கிட்டத்தட்ட நேற்று தொடங்கி வரும் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் இதன் அடுத்த கட்டமாக விரைவில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிய வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.